அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் குடிமேட்ல வேணுகோபால். நாம் இந்த பதிவிலே பைரவர் வழிபாட்டின் மேன்மையை பற்றி அறிந்து கொள்வோம். ஏன் பைரவர் வழிபாடு? பைரவர் வழிபாடு கைமேற் பலன். இது தமிழகத்தில் வரும் பைரவர் வழிபாடு குறித்த ஆன்மீக மொழி. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் மீள முடியாத கஷ்டங்களும் வரும்பொழுது, சில நேரம் நவக்கிரக தோஷங்களாலும் கிரகங்களின் வக்கரகதியாலும் எல்லையில்லா துன்பங்களுக்கும் கண்டங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் துன்பத்தின் விளிம்புக்கே போய் சில பேர் சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணம் கூட நிறைய பேருக்கு வருது. இல்லை வீட்டை விட்டு ஓடிடலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேர் துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னதான் செய்யுதுன்னு தெரியலையே, நான் யார்கிட்டையும் என் கஷ்டத்தை சொல்ல முடியலையே அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உடலில் பிரச்சனையா? உங்களுக்கு பணம் வேணுமா? வேலை வேணுமா? கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குதா? நகைகள் வச்சதை மீட்கணுமா? யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்களா? செய்யாத தவறுக்கு உங்களுக்கு தண்டனை அனுபவிக்க நேரிட்டதா? இல்லை ஏதாவது சிறைவாசம் ஏற்பட்டிருக்கா? எந்த விதமான சூழலாக இருந்தாலும் சரி, மரண படுக்கையின் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, பைரவர் வழிபாடு கைமேல் பலன் தரும். க்ஷிப்ர பிரசாதினி பைரவா என்று சொல்வார்கள். இந்த பைரவர் சிவபெருமானின் ஒரு வடிவமாகவே இருக்கிறார். ருத்ரவம்சம், ருத்ராம்சம் என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிரகங்களின் ஏற்படும் துன்பங்களை இருந்து நம்மளை மீட்டு நம்மளை பாதுகாப்பதில் மிகவும் முதன்மையானவராக இருக்கிறார்கள். பைரவர் வழிபாடு செய்து ஒரு முறை நீங்கள் ருசி பார்த்தால் இனி பைரவரை வாழ்க்கையில் விடவே மாட்டீர்கள். அஷ்டமி பைரவருக்கு, தேய்பிறை அஷ்டமி, அதிலும் முக்கியமான நாள் பைரவரை வணங்க. சரி சார், அப்போது தேய்பிறை அஷ்டமின்னா மாதத்தில் ஒரு முறை வரும், அன்னைக்கு மட்டும் பைரவரை வணங்கினா போதுமா? இல்லை, பைரவரை அன்னைக்கு மட்டும் வணங்கினாலும் போதும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பைரவரை வணங்கிறதுக்கு சிறப்பான நாளே. நீங்கள் தினமும் வணங்கி பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து 40 நாள் பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒரு விளக்கேற்றுங்க. ஏதாவது சிவபெருமான் கோயில் அருகில் இருக்கிற கால பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், வட்டுக்க பைரவர், ருரு பைரவர், இப்படி ஏதோ ஒரு பைரவருக்கு நீங்கள் விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. 40 நாளில் நீங்கள் நினச்ச காரியம் எப்படி முடியுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 40 நாள் நான் சொல்கிறது ரொம்ப அதிகமான நாள். உங்கள் பக்தியை பொறுத்து 3 நாள், 5 நாள், 10 நாள், 11 நாள், 15 நாள், 22 நாள், 27 நாள், அதிகபட்சம் உங்களுக்கு 40 நாள். இன்னும் போச்சுன்னா 48 நாள். தேவையில்லைங்க, அவ்வளோ நாள்லாம் தேவையப்படாது. பக்தியோடு மனமுருகி நீங்கள் பிரார்த்தித்தால் கைமேல் பலன். பைரவர்கள் எத்தனையோ பைரவர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள் அஷ்ட பைரவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அஷ்ட பைரவர் யாரர்? அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு பைரவர்கள் 8 வகையாக இருக்கும். இந்த 8 பைரவரும் தன்னுடைய சக்திகளோடு, சக்தியா அப்படின்னா பைரவி, பைரவர் அவருடைய மனைவி அல்லது சக்தி பைரவியாக இருந்து கொண்டு அவரவர் ஒரு திசையில் இருக்காங்க. அஷ்ட பைரவர்கள் அஷ்ட திக்கிலே இருந்து நம்மளை ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அஷ்ட பைரவர்களுக்குண்டான சக்திகள் யார் என்று பார்ப்போமா? அசிதாங்க பைரவர் உடைய சக்தி பிராமி, வாகனம் அன்னம். ருரு பைரவர் மகேஸ்வரி சக்தி, ரிஷபம் வாகனம். சண்ட பைரவர் கௌமாரி சக்தி, மயில் வாகனம். குரோதன பைரவர் வைஷ்ணவி சக்தி, கருடன் வாகனம். உன்மத்த பைரவர் ஸ்ரீவராகி, குதிரை வாகனம். கபால பைரவர் இந்திராணி சக்தி, யானை வாகனம். பீஷண பைரவர் சாமுண்டி சக்தி, சிம்ம வாகனம். சம்ஹார பைரவர் சண்டிகை, நாய் வாகனம். இப்படியாக
அஷ்ட பைரவர்களும் தமது தேவியரான சக்திகளுடன் அஷ்ட திக்கிலே நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் உணரலைன்னா கூட அவன் காப்பாற்றுறாங்க. ஆனால் இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த அஷ்ட பைரவர்களுடைய தன்னுடைய தேவியார்மாருடன் சேர்ந்து நாம் பிரார்த்தனை செய்தோமானால் அவர்கள் நிச்சயம் உங்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்பார்கள். சரி சுவாமி, அவரை எப்படி மீட்டணும்? இங்கே அஷ்ட பைரவர்களும் ஒவ்வொரு பைரவரும் 8 வேலைகள் வீதம் பிரிக்கும் பொழுது அஷ்ட பைரவரே 8 64 பைரவர்களாக வடிவெடுக்கிறார்கள். இந்த 64 பைரவரை அவருடைய நாமாவை சொல்லி போற்றியாக கூட நாம் வணங்கலாம். மலர்கள்லாம் இல்லாமல் எந்த பூஜை பொருளும் இல்லாமல் மனசார பிரார்த்தனை பண்ணால் போதுங்க, பைரவர் நமக்கு உடனே அருள் புரிவார். அந்த 64 நாமாக்கள் எப்படி நாம் பயன்படுத்துவது என்று இப்போ நாம் பார்ப்போம். இப்போ நான் படிக்கிற இந்த பதிவை நீங்கள் டெய்லி கேட்டால் கூட போதுங்க. ஓம் நீலகண்ட பைரவா போற்றி, ஓம் விசாலாட்ச பைரவா போற்றி, ஓம் மார்த்தாண்ட பைரவா போற்றி, ஓம் முண்டன பிரபு பைரவா போற்றி, ஓம் ஸ்வஸ்சந்த பைரவா போற்றி, ஓம் அதிசந்துஷ்ட பைரவா போற்றி, ஓம் கோர பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் விஸ்வரூப பைரவா போற்றி, ஓம் நானாரூப பைரவா போற்றி, ஓம் பரம பைரவா போற்றி, ஓம் தண்டகர்ண பைரவா போற்றி, ஓம் ஸ்தாபத்ர பைரவா போற்றி, ஓம் சீரீட பைரவா போற்றி, ஓம் உன்மத்த பைரவா போற்றி, ஓம் மேகநாத பைரவா போற்றி, ஓம் மனோவேக பைரவா போற்றி, ஓம் க்ஷேத்திரபாலக பைரவா போற்றி, ஓம் விரூபாட்ச பைரவா போற்றி, ஓம் கராள பைரவா போற்றி, ஓம் நிர்பய பைரவா போற்றி, ஓம் ஆகர்ஷண பைரவா போற்றி, ஓம் பிரேக்ஷத பைரவா போற்றி, ஓம் லோகபால பைரவா போற்றி, ஓம் கதாதர பைரவா போற்றி, ஓம் வஞ்சரஹஸ்த பைரவா போற்றி, ஓம் மகாகால பைரவா போற்றி, ஓம் பிரளய பைரவா போற்றி, ஓம் அந்தக பைரவா போற்றி, ஓம் பூமி கர்ப்ப பைரவா போற்றி, ஓம் பீஷண பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் குலபால பைரவா போற்றி, ஓம் ருண்டமால பைரவா போற்றி, ஓம் ரத்தாங்க பைரவா போற்றி, ஓம் பிங்களேக்ஷணா பைரவா போற்றி, ஓம் அப்ரூப பைரவா போற்றி, ஓம் தாராபாலன பைரவா போற்றி, ஓம் பிரஜாபாலன பைரவா போற்றி, ஓம் குல பைரவா போற்றி, ஓம் மந்திரநாயக பைரவா போற்றி, ஓம் ருத்ர பைரவா போற்றி, ஓம் பிதாமக பைரவா போற்றி, ஓம் விஷ்ணு பைரவா போற்றி, ஓம் வட்டகநாத பைரவா போற்றி, ஓம் கபால பைரவா போற்றி, ஓம் வட்டகநாத பைரவா போற்றி, ஓம் பூதவேதாள பைரவா போற்றி, ஓம் திரிநேத்திர பைரவா போற்றி, ஓம் திரிபுராந்தக பைரவா போற்றி, ஓம் வரத பைரவா போற்றி, ஓம் பர்வதவாகன பைரவா போற்றி, ஓம் சசிவாகன பைரவா போற்றி, ஓம் கபால பூஷண பைரவா போற்றி, ஓம் சர்வவேத பைரவா போற்றி, ஓம் ஈசான பைரவா போற்றி, ஓம் சர்வபூத பைரவா போற்றி, ஓம் சர்வபூத பைரவா போற்றி, ஓம் கோரநாத பைரவா போற்றி, ஓம் பயங்க பைரவா போற்றி, ஓம் புக்தி முக்தி பயப்த பைரவா போற்றி, ஓம் காலாக்னி பைரவா போற்றி, ஓம் மகாரதுர் பைரவா போற்றி, ஓம் தட்சிணாபிஸ்தித பைரவா போற்றி போற்றி. இப்படியாக 64 பைரவர்களை இந்த நாமாக்களை கொண்டு தினமும் பூஜை செய்வதனாலும், அரளிப்பூக்களை கொண்டு செவ்வரளி, பிங்க் அரளி இதனால் பூஜை செய்வதனாலும், மற்றும் எதுவும் இல்லைன்னா இந்த 64 பைரவர் போற்றியை மனமாற கேட்டு நமஸ்கரித்து உங்களுக்கு வேண்டியதை கேட்பதனாலும் உடனடியாக அருள் புரிவார் பைரவர். ஆகையாலே பைரவரை தினந்தோறும் வழிபடுவோமாக, நமது துன்பங்களிலிருந்து மீளுவோமாக. அந்த இறைவன் சம்பூர்ணமாக அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதத்திலும் வெற்றி பெற்று தீர்காயுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் சீரும் சிறப்பமாக ஒவ்வொரு நாளும் இன்பமாக வாழ, துன்பங்களிலிருந்து மீண்டு இன்பத்துடன் வாழ அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற நான் உங்கள் சார்பிலும் அந்த பைரவரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அன்பர் குடிமெட்லா வேணுகோபால்.